வெல்கம் டு அஷிதாஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டேஸ்ட்டான பருப்பு உருண்டை குழம்பு எப்படி வைக்கிறேன்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணுன்னா கடலைப்பருப்பு வந்து நான் 200 கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். எடுத்து நைட்டே நான் வந்து ஊற வச்சுட்டேங்க. நைட்டு ஒரு 11:30 மணிக்கு நான் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இது ஒரு 4 மணி நேரம் அல்லது 5 மணி நேரம் ஊறினதுன்னா நமக்கு கொஞ்சம் கணிசமான பருப்பு கிடைக்குங்க. அந்த அளவுக்கு நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ரொம்ப சீக்கிரமே ஊற போட்டுட்டேன். நீங்கள் வந்து காலையில் எந்திரிச்ச உடனே கூட ஊற போட்டுட்டு மத்தியானம் வைக்கிறதா இருந்தால் காலையில் எந்திரிச்ச உடனே ஊற போட்டுருங்கங்க. இப்போ அதில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் வடித்து தூர ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இந்த கடலைப்பருப்பை தண்ணியே இல்லாமல் நம்ம அரைச்சி எடுக்கணுங்க. ரொம்ப நொசன்னு அரைக்கக்கூடாது. உருண்டைக்கு பருப்பில் வந்து ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாமல் அந்த அளவு எடுத்துக்கலாம். இப்போது உருண்டை குழம்புக்கு அரைக்கிறதுக்கு என்னென்னலாம் தேவைன்னு பார்த்துடலாங்க. 2 வரமிளகா போட்டிருக்கேன். அது காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன ஜீரகம், நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஜீரகம், அது கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம், சோம்பு, அது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 3 எண்ணம் போட்டிருக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டுங்க, 2 பல் பூண்டு போட்டிருக்கேன். நான் இது வந்து கடலைப்பருப்புங்கிறதுனால கொஞ்சம் கேஸ் ட்ரபிள் இருக்குங்கிறதுனால நான் வந்து 2 பூண்டு போட்டிருக்கேன். இப்போ பார்த்துக்கோங்க, 2 பூண்டு போட்டு நல்ல கொரப்பாக இதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாங்க. இந்த அளவுக்கு கொரன்னு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். ஏன்னா மிளகாலாம் அரையாதுங்கிறதுனால இது கொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்கிற கடலைப்பருப்பு எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் எடுத்து இதில் போட்டுக்கோங்க. தண்ணியோடு போட்டிங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆயிரும், உருண்டை வந்து கரைஞ்சி போயிடும். உருண்டை கரையாமல் இருக்கணும்னா தண்ணியே இல்லாமல் பருப்பை வந்து போடணும். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம மிளவத்தல் இதெல்லாத்தையும் அரைச்சிட்டு இப்போது கடலைப்பருப்பு அரைக்க போகிறோம். இப்போ இது வந்து நல்ல கொரப்பாக அரைச்சிக்கலாங்க. இப்போ இது கூட காயம் போட்டிருக்கேன், பெருங்காயம் கொஞ்சமாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தோட மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த உருண்டைக்கு தேவையான அளவு உப்பு எவ்வளவோ அந்த அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. ரொம்ப கொரப்பாக இருக்கக்கூடாது. ஒரு கடலை வந்து இருந்தால் பரவாயில்ல, ஒன்று முழுசாக இருந்தால் கூட பரவாயில்ல. இந்த மாதிரி இருக்கணும். நம்ம இந்த பருப்பு உடைக்கெல்லாம் அரைச்சிட்டு வருவோம் பார்த்தீங்களா, அந்த பதத்துக்கு அரைச்சா போதும். இந்த மாதிரி எடுத்து பார்த்தா இந்த மாதிரி இருக்கணுங்க. பதம் கரெக்டாக இருக்கணும். உப்பு எல்லாமே நல்லா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த டைமில். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாங்க. மாற்றிட்டு நான் வந்து பல்லாரி வெங்காயம், ஒரு அரை பல்லாரி வெங்காயம் வந்து பெருசு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து இந்த இதோடு சேர்த்துக்கலாங்க. பருப்பை நம்ம அரைச்சி வச்சதோடு அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ண கருவேப்பிலை, இதையும் அதோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. ஒன்று போல் நல்லா விரவி எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் சேர்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பெசரி எடுத்தாச்சு. கரெக்டாக பதமாக இருக்குது. சொதனும் இல்லை, ரொம்ப இதாகவும் இல்லை. தண்ணியே நான் ஊற்றலைங்க. தண்ணி ஒரு சொட்டு கூட நீங்கள் ஊற்றிடாதீங்க. ஏன்னா இப்போ வெங்காயம் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதனால் தண்ணியே ஊற்ற தேவையில்லை. இப்போ இதை குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. இந்த அளவு போதுங்க உருண்டை. ரொம்ப பெருசாகவும் வேண்டாம், ரொம்ப குட்டியாக வேண்டாம். நார்மலாக இந்த அளவுக்கு நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் கூட இந்த கீரல்லாம் இல்லாமல், விரிசல் இல்லாமல் நல்லா வலுவலுன்னு பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க உருண்டையை. சிலவங்க பார்த்திங்கன்னா இந்த பருப்பு உருண்டை குழம்பை வந்து இட்லி சட்டியில் வச்சு இந்த உருண்டையெல்லாம் அவிச்சு அதுக்கப்புறமா குழம்புல போடுவாங்கங்க. இது நம்ம டேரெக்டாகவே குழம்புல போட்டோன்னு வைங்களேன், அதுக்குள்ளே நம்ம மசாலா எல்லாம் நல்லா இறங்கிரும். கொஞ்சம் கூட உதிராதுங்க. அப்படியே உருண்டை வந்து நமக்கு அப்படியே கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி நான் வந்து உருட்டியிருக்கேன். இது 200 பருப்பு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு தாராளமாக 8 உருண்டை 9 உருண்டை வருங்க. நான் 200 பருப்பு தான் போட்டிருக்கேன் இன்றைக்கி. நல்லா இந்த அளவுக்கு உருட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப அழுத்தமாக உருட்ட வேண்டாம், ரொம்ப லூஸாகவும் உருட்டக்கூடாது. கொஞ்சம் நல்ல கரெக்டான பதமாக நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப இறுக்கமாக உருட்டி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கல் மாதிரி ஆயிரும் உருண்டை. ரொம்ப தொளன்னு இது பண்ணோன்னா உதிர்ந்து போயிடும் தண்ணியில், இந்த குழம்புல. இந்த மாதிரி நீங்கள் வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து நல்லா எல்லா மாவையும் சேர்த்து வச்சு உருட்டிட்டு தாங்க இருக்கேன். இதுக்கு வந்து கடலைப்பருப்பு தாங்க யூஸ் பண்ணணும், துவரம்பருப்பு யூஸ் பண்ணக்கூடாது உருண்டை குழம்புக்கு. அது இந்தளவு டேஸ்ட்டு உங்களுக்கு வரவே வராது. கடலைப்பருப்புக்குள்ள டேஸ்ட்டு தான் நல்லாயிருக்கும். திருநெல்வேலி சைடெலாம் இது ரொம்ப ஃபேமஸுங்க. இதுக்கு வந்து கீரை கடைஞ்சி நாங்கள் வந்து தொட்டுக்குவோம். பருப்பு உருண்டை குழம்புக்கு கீரை வச்சுக்குவோம். இப்போ பாருங்கள், மொத்தம் 8 உருண்டை வந்திருக்கு. 8 உருண்டை, ஒரு சின்ன ஒரு உருண்டை, 9 உருண்டை வந்திருக்கு. ஒரு உருண்டை அளவுக்கு எனக்கு மாவு இருந்ததுங்க. இதை வந்து நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம குழம்புல மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லாஸ்ட்டு குழம்பு கொதிக்கிற டைமில் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது ஒரு சட்டி அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியிருக்கேங்க.
கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சுக்கிட்டுங்க. கருகக்கூடாது. கருகாத அளவுக்கு வெந்தயத்தை பொரிய விட்டுட்டு இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பல்லாரி வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இது ஓரளவுக்கு நல்லா வதங்கணும். கருவேப்பிலையும் 2 கருவேப்பிலை இதோட சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நீங்கள் நல்லா வதக்கி எடுத்துட்டு இது கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கும் போதே நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னா ஒரு பச்சை மிளகாய் வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம நல்ல நீளமான பச்சை மிளகானா ஒரே ஒரு மிளகாய் போதும். இதுவே காரம் இருக்குங்க. இந்த அளவு மிளகாய் மட்டும் போதும். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கருகாத அளவுக்கு இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் லைட்டாக நிறம் மாறுற அளவுக்கு வதக்கிடணுங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் போடுறதா இருந்தால் கூட போட்டுக்கலாங்க. இப்போ இதில் வந்து தக்காளி போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு பாதி தக்காளி தாங்க போட்டிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றுவோங்கிறதுனால முழு தக்காளியுமே நான் வந்து போடலை. பாதி அளவு தக்காளி தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நல்ல பெரிய தக்காளியாக இருந்தது. அதில் பாதி அளவு தக்காளி தான் போட்டிருக்கேன். இப்போ இது வந்து நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். தக்காளி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு முழுசாக இருக்குது பாருங்கள். இது கொஞ்சம் மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டுருக்கோம். முதல்ல தாளிக்கும் போதே நம்ம வந்து கடுகும் வெந்தயமும் போட்டு தாளிச்சாச்சு. லாஸ்ட்டு இதுக்கு தாளிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் வந்து போடுறேங்க. குழம்பு மிளகாத்தூள் வேறு ஒன்றும் இல்லை. மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்தது தான் குழம்பு மிளகாத்தூளுங்க. நீங்கள் வந்து 4 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிங்கன்னா 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுங்க. அவ்வளோதான். இது போட்டு கொஞ்சமாக ஃப்ரை ஆகட்டுங்க. எண்ணெயிலே ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப கருகாத அளவுக்கு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கூட கருகலை. மசாலா வந்து கருகாமல் நல்லா கரெக்டான பதமாக இருக்குது. இப்போ புளி தண்ணி வந்து ஊற்றிக்கலாங்க. நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கிறேன். அதில் வந்து புளி தண்ணி வந்து ஊற்றியிருக்கேன். இப்போ உப்பு போட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உருண்டையில் ஏற்கனவே உப்பு வந்து நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ இந்த குழம்புக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ இது கூட என்ன பண்ணலாம்னா தேங்காய் அரைச்சி போடணுங்க. தேங்காயும் ஜீரகமும் அரைச்சி இதோட போட்டுக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் தேங்காய் எடுத்திருக்கேன். அதோட கொஞ்சம் ஜீரகம் எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் நல்லா அரைச்சி இதோட ஊற்றிக்கலாம். இப்போ தேங்காயும் ஜீரகமும் இதில் அரைச்சதை வந்து ஊற்றிக்கலாங்க. ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இந்த பருப்பு இருக்குது பார்த்திங்களா, உருண்டைக்கு எடுத்திருந்த பருப்பு, அந்த பருப்பில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதையும் நம்ம அந்த குழம்போடு சேர்த்துடலாம். குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்குங்க. குழம்பு வந்து அது தண்ணியாக இருக்கும்ல, நம்ம தேங்காய் ஊற்றினாலும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இது சேர்த்தோன்னா குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். நல்லா சூப்பராக இருக்கும். இந்த அளவு இதையும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் தான் உருண்டையை வந்து போடணும். இந்த பாருங்கள் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இந்த சமயத்தில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அடுப்பை சிம்மில் வச்சிடணும். அடுப்பை வந்து எந்த காரணத்தை கொண்டும் ஃபுல்லாக வச்சுட்டு உருண்டையை வந்து போடக்கூடாதுங்க. அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி அடுப்பை சிம்மில் வச்சுட்டு உருண்டையை வந்து போட்டுக்கலாம். ஒரு உருண்டையாக எடுத்து கொதிக்கிற குழம்புல வந்து உருண்டையை தூக்கி போட்டுடலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்குங்க. கீரை கடைஞ்சதோ அல்லது கீரை பொரியலோ இதுக்கு காம்பினேஷனாக வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். செமையாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எல்லாமே போட்டாச்சு. உருண்டை எல்லாமே எடுத்து போட்டாச்சு ஒன்று ஒன்றா. இப்போ தீ சிம்மிலே இருக்கட்டும். சிம்மிலே இருந்து வேகட்டும். இது வந்து தீ கூட்டியே வைக்க வேண்டாம் நம்ம. இப்போ பார்த்திங்கன்னா உருண்டையெல்லாம் உள்ளே இருக்குது பார்த்திங்களா, உள்ளே இருக்குது. இது நல்லா வெந்து வரும்போது என்ன ஆகும்னா உருண்டையெல்லாம் நல்லா மேலே எந்திரிச்சு அப்படியே வந்துடும். இந்த பார்த்திங்களா நல்லா வெந்துருச்சு. இப்போ உருண்டை வந்து அப்படியே முழுசாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கூட கரையவே இல்லை. இந்த அளவுக்கு உருண்டை முழுசாகவே இருக்குது. நமக்கு கொஞ்சம் கூட கரையவே இல்லை பாருங்கள். அப்படியே உருண்டை ஃபுல்லும் முழுசாகவே இருக்குது. இதே மாதிரி தாங்க இருக்கணும். இதுதான் கரெக்டாக வெந்துருச்சு. ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷம் மட்டும் போதும். அதுக்குள்ளேயே நல்லா வெந்துடும். அவ்வளோதாங்க. இறக்கி வச்சுட்டு இதில் வந்து மல்லித்தலை தூவணுன்னா நம்மளோட உருண்டை குழம்பு தயாராகிருச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கங்க. என்னோடய சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அக்ஷிதாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.